Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல chapter 3 trigonometryல exercise 3.3ல question number 5 வாங்க question குள்ள போலாம். Find all the angles between 0 degree and 360 degree which satisfy the equation sin square theta which is equal to 3/4 னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா sin square theta 3/4ன்ற வேல்யூவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான டிகிரி 0க்குள்ளேருந்து 360க்குள்ளே வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் பார்த்தீங்க அப்படின்னா sin square theta which is equal to 3/4னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து சைன் மட்டும்தான் தேவை, சைன் தீட்டா தான் தேவை. ஸோ சைன் தீட்டா which is equal to ரூட் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்துக்கும். ஸோ இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா √3ன்னு வந்துடும் இங்கே. அதுக்கு மாதிரி 4க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரூட் எடுத்துட்டோன்றதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். அப்போது sin theta which is equal to ப்ளஸ் √3 டிவைடட் பை 2 ஒரு வேல்யூ இருக்குது, மைனஸ் √3 டிவைடட் பை 2 ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளஸ் √3 டிவைடட் பை 2னும் போது அது வந்து sin 60 டிகிரின்னு ஆகும். அதே மாதிரி மைனஸ் √3 டிவைடட் பை 2 வந்து மைனஸ் sin 60 டிகிரின்னு வரும். சரிங்களா? ஸோ ஒன்று இந்த பாசிட்டிவில் ஆர் மைனஸில் வந்து அது வேல்யூ வந்து 3/4 இருக்கும். சரி, இப்போ அது என்ன டிகிரின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது sin தீட்டா பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே sin 60ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ sin 60ல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3/4ன்ற வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர், இது இல்லைன்ற இதில் வேறு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா which is equal to இது மைனஸில் இருக்கு இல்லையா? ஸோ தீட்டா which is equal to 180 மைனஸ் 16 பண்ணணும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 16 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120ன்னு வரும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 120. அப்போ தீட்டா 60 டிகிரிலையும் ஆர் 120 டிகிரிலையும் நமக்கு வந்து இந்த வேல்யூவை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஷோ தட் sin ஸ்கொயர் π/18 ப்ளஸ் sin ஸ்கொயர் π/9 ப்ளஸ் sin ஸ்கொயர் 7π/18 ப்ளஸ் sin ஸ்கொயர் 4π/9 ஈக்குவல் டு 2. ஸோ இது கொஷின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம LHS எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, sin ஸ்கொயர் π/18 ப்ளஸ் sin ஸ்கொயர் π/9 ப்ளஸ் sin ஸ்கொயர் 7π/18 இருக்குது ப்ளஸ் sin ஸ்கொயர் 4π/9. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேடியண்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 180/πயால் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது sin ஸ்கொயர் π/18 இன்ட்டு 180/π, அதே மாதிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் π/9 இன்ட்டு 180/π plus sin square 7π/18 into 180/π plus sin square 4π/9 into 180/π பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பை கெட்ஸ் கேன்சல், எல்லாத்துலேயுமே பை வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயும் பையை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 18 பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம், இது வந்து 10 டைம்ஸ் போயிடும். ஸோ 9 வந்து 1 டைம், இது வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 18 வந்து 1 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ் அகெயின். 9 வந்து 1 டைம், இது வந்து பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா sin ஸ்கொயர் 10ன்னு வரும். சரிங்களா? ஸோ 10 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 7 இன்ட்டு 10 வந்து உங்களுக்கு 70 டிகிரின்னு வந்துடும். ப்ளஸ் sin ஸ்கொயர் 4 இன்ட்டு 20 வந்து 80 டிகிரின்னு வந்துடும். ஆக்சுவலாக இது நம்ம வந்து 2ன்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுனால ஸோ இது நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா, ஸோ இந்த சைன் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த சைனை வந்து இந்த 10ஐ வந்து நம்ம 90 மைனஸ் 18 போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ 90 டிகிரி மைனஸ் 80 டிகிரி இருந்தாலும் 10 தானே. 90 மைனஸ் 80 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சைன் இருக்கு இல்லையா? இந்த 20ஐ வந்து 90 மைனஸ் 70 போட்டுட்டு த ஹோல் ஸ்கொயர் அப்பேர் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டுத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ sin ஸ்கொயர்
70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது சைன் 90 மைனஸ் 80 அப்படின்னும் போது 19 வந்தாலே அது காஸாக மாறிடும் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் 18 ஆகும் 80 டிகிரி ப்ளஸ் சைன் 90 மைனஸ் 70ன்றது வந்து காஸ் ஸ்கொயர் 70 டிகிரி, மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80 டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் 80 இருக்குது, சைன் ஸ்கொயர் 80 இருக்குது, காஸ் ஸ்கொயர் 70 இருக்குது, சைன் ஸ்கொயர் 70 இருக்குது. இதை நம்ம இப்போ கிளப் பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் 80 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 80, அதே மாதிரி சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70 சரிங்களா. எல்லாத்துக்கும் டிகிரி போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதையும் கிளப் பண்ணிக்கோங்க, இதையும் பாருங்கள். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுறேன் சரிங்களா. தீட்டா என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுக்கிறேன். அப்போ 1 + 1 வந்து உங்களுக்கு என்னது 2. இதுதான் ஆக்சுவலாக நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுதான் வந்து நம்மளோட RHS சரிங்களா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.